ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல தகவலை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் நடக்குது. இதனால் குறிப்பிட்ட 15 நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்னென்ன விஷயம் பண்ணணும், ஏதாவது பரிகாரம் மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கான, அதாவது மேச ராசிக்கான இஷ்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். ஸோ அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனே துணை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய ராசி கடவுளாக இருக்கக்கூடிய முருகனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் கூடிய விரைவில் நன்மையே நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, ராசி சக்கரத்தில் எப்படி முதல் இடத்தை இவங்க பெற்றிருக்காங்களோ அதே போல் தான் எல்லா இடத்துலையுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதற்கு தகுந்தாற் போல தான் இவங்க இருக்கக்கூடிய இடத்துலையுமே இவங்க முதல் இடத்தை வகிப்பாங்க. அதாவது மேசராசிக்காரங்க இல்லை அப்படின்னா அந்த பணிகளை செய்யவே முடியாத அளவுக்கு பெரிய இடத்துல தான் இவங்க இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வரவே வராது. அப்படியே வந்தால் இவங்க பெரிய விதமான பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவங்களை குறிப்பிட்ட சில பேர் அதிகமாக ஏமாற்றிட்டே இருப்பாங்க. அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுமே இந்த மேசராசிக்காரங்க அவங்கள விட்டு பிரியாமல் எப்பொழுதுமே அவங்களுக்கு துணையாக நிற்பாங்க. மேலும் இவங்கக்கிட்ட ஏமாறுற குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு முன்ன பின்ன தெரியாதவங்க ஒரு 5 நிமிஷம் அவங்கக்கிட்ட மனதளவில் நல்லா பேசினாங்கன்னாவே போதும், மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ஃபுல்லாகவே சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு ஏமாளிகளாக இருப்பாங்க. இதேவே நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இவங்களை நிறைய விதமான விஷயத்தில் ஏமாற்றுவாங்க. ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுமே அதை தெரியாத மாதிரி காமிச்சிக்கிட்டு இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்பவே ராசி ரீதியாக சக்தி வாய்ந்த கோவிலாக சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியனை தரிசித்து வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான மேன்மைகள் கிடைக்கும். அதே போல் இவங்கக்கிட்ட சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனாலுமே கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரய சனி நடப்பதால் உங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலுமே அது எப்படி செலவாகுது அப்படின்னு உங்களுக்கு புரியாத அளவுக்கு செலவுகள் அப்படிங்கிறது வரக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காகவே பிறந்தவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. யார் கேட்குறாங்களோ இல்லையோ அவங்க கண்ணுக்கு ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டா ஆளாக நின்று அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க இப்போ கரெக்டான நிலையில் இருக்காங்க அப்படின்னு அது கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வேலையவே தொடங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சின்ன வேலையை கொடுத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே வேகமாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் வேகமாக இருப்பாங்க. மேலும் இவங்கக்கிட்ட நகைச்சுவை திறமை அப்படிங்கிறது, அதாவது எல்லாத்துக்கிட்டேயுமே நல்லா பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நகைச்சுவை திறமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனாலேயே இவங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் நண்பர்கள் அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மேலும் இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அந்தளவுக்கு நம்ம கூட இருக்கவங்களும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களாக இந்த மேச ராசினியர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மேசராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக
எத்தனை பேரெல்லாம் மேசராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குரு பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கார். எனவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு இந்த 5ஆம் தேதிக்கு பிறகு திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். நினைத்ததை சாதித்து காட்டும் வல்லமை பெற்ற உங்களுக்கு தொழில அபிவிருத்தி, வியாபார முன்னேற்றம், உத்தியோக உயர்வு, குடும்பத்தில் சுக நிகழ்வு, பிள்ளைகளால் மேன்மை ஆகியவை நடக்கப் போகுது. ஆயினும் கூட உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் குரு மற்றும் சுக்கிர பரிவர்த்தனை நடைபெறுது. தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் இந்த பரிவர்த்தனை நிகழ்வதால் குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கும். வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதே வேளையில் விரயங்களும் அதிகரிக்கும். சுப விரயங்களை மேற்கொள்வதன் மூலமாக வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலுங்க. மேலும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்புகளும் தொழிலில் முன்னேற்றமும் கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஊதிய உயர்வு உற்சாகத்தை தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும். நீண்ட நாட்களாக பேசிய பிறகு விட்டு போன திருமணம் இப்பொழுது திடீரென முடிவாகி மகிழ்ச்சியை கொடுக்கும். யோக வளம் பெற்ற நாளில் சர்ப சன்னதி பரிகாரம் செய்வதன் மூலமாக நன்மைகள் பெற முடியுங்க. மேலும் மேசராசிக்கு புதன் பகவான் சென்றிருக்கார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கினார். இதன் விளைவாக உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடி வரும். கடமையில் இருந்த தோய்வு நிலை அகலும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இலக்காக மாற்று கிடைக்கும். பழைய கடன்களை பைசல் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவாங்க. மேலும் மிதுன ராசிக்கு குரு பகவான் சென்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக அவரது பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் திருமண தடைகள் நீங்கும். மங்கள நிகழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நடக்கும். பெற்றோர் வழி ஆதரவு உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் பொருளாதாரத்தில் நிறைவு கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பலத்தால் குருவிற்கு பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் மத்தியில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் அனைத்துமே சாதகமாக இருக்கும். மாணவ மற்றும் மாணவியர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை இந்த காலகட்டத்தில் அடைய முடியும். பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு கிடைக்கும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்ம மேசராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுவதால் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவின் மூலயமா முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனே துணை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.